ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ கேம் தான் பார்க்க போகிறோம். நியூ கேம் நேம் என்ன பார்த்தீங்கன்னா பேபி நியலோ. ஃபஸ்ட்டு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். அங்கே வந்து குழந்தைக்கு பசிக்குது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமில் வந்து பால் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். இப்போ பேபி வெயிட் பண்ணிகிட்ருக்கு பால் குடிக்கிறதுக்காக. வந்து பேபி பால் குடிச்சிருச்சு. பால் குடிச்சிட்டோன்னு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பேபிக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு தோணும். ஸோ குழந்தைக்கு என்ன செய்ய போகிறோன்னா நம்ம ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு பாத்ரூமில் போய்ட்டு அதுக்கு டயப்பர் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு அதை படுக்க வச்சுட்டு அதை கரெக்டாக படுக்க வச்சுட்டு டயப்பர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். எடுத்தாச்சு, டயப்பரை எடுக்கிறதுக்காக போகிறோம். அதை செலக்ட் பண்ணி ஓகே எடுத்துகிட்டு வரும்போது பேபி அங்கே இருக்காது. அதுக்குள்ளே கீழே இறங்கி போய் எங்கன்னா போய் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அது இருக்குது பேபி. இப்போ அந்த பேபிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டயப்பர் மாற்ற போகிறோம். ஓகே, மாற்றியாச்சு. இப்போ போய்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த குழந்தைய பெட்ரூமில் போய்ட்டு தூங்க வைக்க போகிறோம். அதனுடைய பெட்டில் படுக்க வச்சு தூங்க வைக்க போகிறோம். கதவை ஓப்பன் பண்ணியாச்சு, பெட்டில் படுக்க வச்சாச்சு. கதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்ரூம் கதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா குழந்தைய தூங்க வைக்க போகிறோம். அதனால் இப்போ அதுக்கு ஒரு நல்லதாக ஒரு ஸ்டோரி சொல்லி தூங்க வைக்க போகிறோம். ஓன் ஸ்டோரி சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அந்த புக்கில் இருக்கிற ஸ்டோரி சொன்னால் அந்த குழந்தை என்ன செய்யணும், அந்த ஸ்டோரி கேட்டுக்கிட்டே தூங்கிடும். த பிரின்ஸ் அண்ட் தி கேட் இந்த ஸ்டோரினால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஸ்டோரியை கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா அந்த கதையை கேட்டுட்டு அதுவே தூங்கிடும். அப்படி இல்லைன்னா எதனா டால் போட்டால் அது தூங்கிடும். இப்போ பார்க்கலாம் குழந்தை என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தூங்கிகிட்ருக்கு. ஓகே, அந்த கதையை கேட்டுட்டு அது தூங்கிடுச்சு. இப்போ நம்ம கீழே போய்ட்டு டிவி பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம கீழே போகிறோம். ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போய்ட்டு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு டிவி பார்க்க போகிறோம். ஓகே, உட்காந்துச்சு. இப்போ என் பையன் பேச போகிறான். கேஸ், இந்த ஃபிலிம் ரொம்ப இதுவாக இருக்குது, அதனால் இவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு. அதை பாருங்கள், கண்ணை மூடி மூடி திறக்கிறான். அப்புறம் அதை பார்த்துட்டே ரொம்ப சொக்கிட்டான் கைஸ். அடுத்தது பேபி அழுவ ஆரம்பிச்சிச்சு. அதனால் எழுந்து உடனே போய் அந்த பேபி என்னன்னு பார்க்க போகிறான். வாங்க போய் பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். அது ஸ்டெப்ஸ் இருக்குது, வாங்க அது மேலே ஏறிக்கலாம். ஒன்று ஸ்டெப்ஸும் இருக்குது, அது மேலே ஏறிக்கலாம். ஓகே, 3 டோர் இருக்குது. அதில் லாஸ்ட் டோர் தான் நம்ம பேபி ரூம். கதவு திறந்துருக்கு. அப்போ யாரோ தூக்கின்னு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த பேபியை காணுமே. அப்போது ஒரே க்ரிட்டிக்கலாக இருக்குது. அந்த பேபியை காணும். ஸோ இங்கே தான் உட்காந்துருக்குது. ஆனால் நம்ம வரும்போது பேபியில் பார்த்தீங்களா, அதனால் இதாக ஒரு ஹாரர் பேபி பாவம் மூஞ்சிருக்கு. அப்போது நிறைய அடிபட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, 3வது உள்ள போயிட்டு திருப்பி படுக்க வச்சிடலாம் அந்த காட்டில். ஓகே, அது ரொம்ப தூக்கமாக இருக்குது போல், மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. அதுக்கு பிடிச்ச ஒரு பொம்மையை கொடுத்துடலாம் அதுக்கிட்ட. அது கொடுத்த உடனே தூங்கிடுச்சு கைஸ். ஓகே, நம்ம கதவை சாத்திட்டு வெளியே போயிடலாம். அந்த பேபி நல்லா தூங்கட்டும். ஓகே, அடுத்த கீழே போயிட்டு ஒரு அனதர் ஃபிலிம் பார்க்கலாம். அது அடுத்த படம் பார்க்கலாம். ஓகே, இந்த ரூமில் பார்த்துட்டிங்களா, சோஃபாவில் உட்காந்துட்டு அடுத்த படத்தை லோட் ஆகுது. அதே படத்தில் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அது அரை தூங்கமாக ஆகுது. இது மொக்க ஃபிலிமு, அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குறான் கைஸ். தூங்கிட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.